ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்க மணப்பாடு பீச்சை பற்றி தான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். போன வீடியோவில் திருச்செந்தூரில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோங்கிறத தான் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க மணப்பாடு பீச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் காலையில் 6 மணிக்கெலாம் திருச்செந்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். திருச்செந்தூர்லேருந்து மணப்பாடு பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர், தூத்துக்குடியிலேருந்து 60 கிலோமீட்டர் வரும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் மணப்பாடு பீச்சோட என்ட்ரன்ஸ் ஆர்ச். நீங்கள் பக்கத்தில் பார்த்துட்ருக்க ஒரு ஆறு தான் மணப்பாடு பீச்சில் போய் கலக்குது. இங்கிருக்கும் மணல் காற்றுடன் கலக்கும் போது பாட்டி சேர்ப்பது போல் இருப்பதனால இந்த ஊருக்கு மணப்பாடு என்று பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே 3 பக்க கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் இருப்பதனால இது தமிழகத்தோட தீபகற்ப பகுதின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மக்களுக்கு மீன் பிடிக்கிறது தான் பிரதான தொழிலாகவே வச்சுருக்காங்க. இங்கே கிடைக்கிற கருவாடு மார்க்கெட்டில் நல்ல மதிப்பு உடையது. இந்த அழகான ஊரில் நிறைய சினிமா படங்களும் எடுத்திருக்காங்க. உதாரணமாக பார்த்துருக்கீங்கன்னா இயற்கை, நீர்ப்பறவை, மரியான், சிங்கம் 2, தாமிரபரணி, இந்த மாதிரி நிறைய படங்கள் இங்கே தான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இந்த ஊரை மினி கோவான்னு சொல்கிறாங்க. அந்த அளவு இந்த கடற்கரை ரொம்ப அழகாக இருக்கும். திருச்செந்தூர்லேருந்து நீங்கள் இங்கே சேர 25 நிமிஷம் ஆகும். இங்கே 3 பிரம்மாண்டமான சர்ச்சுகள் இருக்குது. அது இல்லாமல் சின்ன சின்ன சர்ச்சுகளும் நிறைய இருக்குது. இங்கே இருக்க மக்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுறாங்க. இங்கே 450 வருட பழமையான சர்ச்சு ஒன்று இருக்குது. அதோட வரலாறு பார்த்திங்கன்னா 1540 வருஷம் போர்ச்சுகீசிகள் அவங்க வணிகத்துக்காக பாய்மர கப்பலில் வந்துட்டு இருக்கும்போது கடலில் ஒரு புயலால் மாட்டிக்கிறாங்க. அப்போது அவங்க கரை ஒதுங்கின பகுதி தான் இந்த மணப்பாடு. அந்த போர்ச்சுகீசிய மாலுமிகள் அவங்க கட்டினது தான் இந்த ஹோலி கிராஸ் சர்ச்சுங்கிறது. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்ச அந்த சிலுவையோட ஒரு பகுதி இந்த சர்ச்சில் இருக்குதாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் அந்த சர்ச்சு. கடற்கரையிலேருந்து நீங்கள் சுற்றி பார்த்தா நிறைய சர்ச்சுகளை உங்களால் பார்க்க முடியுது. இப்போ தெரிகிறது தான் இந்த ஹோலி கிராஸ் சர்ச்சுங்கிறது. அதுக்கு பின்னாடி ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸ் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு குகை ஒன்று இருக்குது. அந்த குகையில் தான் புனித சபரியார் 1542லேருந்து 1544 வரைக்கும் அந்த குகையில் தங்கி இறைப்பணி ஆற்றுறதா சொல்லிடுறாங்க. அந்த குகைக்குள்ளே 4 கிணறுல இருக்கிற மாதிரி ஒரு உரைக்கிணறு ஒன்று இருக்குது. அது கடலுக்கு 20 மீட்டர் அருகில் இருந்தாலும் அதில் நன்னீர் தான் வருது. நாங்கள் காலையிலே போனதுனால ஒரு மீன்பிடி படகு கடலுக்கு போயிட்டு இருந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கெலாம் இந்த இடம் ரொம்ப அருமையான இடமாவே இருக்குது. நாங்கள் காலையில் டைம் போயிருந்ததுனால இந்த கடலில் கூட்டம் அதிகமாக இல்லை. சர்ச்சோட மறுமுனையில் இருக்கிற கடல் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறதுனால அங்கே பொதுமக்கள் அனுமதி இல்லை. அதே மறுபக்கம் கடல் ரொம்ப சாந்தமாகவும் ஆழம் குறைவாகவும் அலை கம்மியாகவும் இருக்கிறதுனால இங்கே குளிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. குழந்தைகளோடு வந்தீங்கன்னா குழந்தைகள் ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிக்கிறதுக்கு ஏற்றமான இடமா இது இருக்கும்.
நீங்கள் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மிஸ் பண்ணாமல் வாங்க. இங்கே கடல்வாழ் உயிரினங்கள் உயிரோடையே நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. நீங்கள் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா இங்கே நிறைய மீன் கடைகளும் இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மீன் சமைச்சு தருவாங்க, நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா இங்கே எப்பவும் கூட்டமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் காலையில் டைம் போனதுனால இங்கே கூட்டமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். நீங்கள் இப்போ பார்க்குறது உடன்குடியில் இருக்க தெர்மல் பவர் பிளான்ட். உடன்குடியில் இருக்க அனல் மின் நிலையம் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த மாதிரி நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.